அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணின் சார்பாக இந்த சச்சார் கமிட்டியோடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறதாக நாம் கூறியிருந்தோம் சென்ற வீடியோவில். அதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் சுருக்கம் தானே பார்க்க இருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு பெரும் பகுதியை நம்ம முடிச்சிருக்கிறோம். இது அடுத்து சாப்டர் 1, முதல் சாப்டரில் முதல் பாகத்தில் என்ன பண்ண போகிறோம், அது எப்படி அணுக போகிறோம், அதோடைய மெத்தட் என்ன அப்படின்றத விலாவாரியாக விளக்கியிருக்கிறாங்க. இங்கேயே மேட்ருக்குள்ளே பெரும்பாலும் போயிடுவாங்க. எதனால் இது நம்ம பண்ணுறோம் அப்படின்றத கூட இங்கே க்ளீனாக இந்த இடத்துலையே நம்ம சொல்லிடுவாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் மைனாரிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். எந்த ஒரு நாட்டிலையும் சிறுபான்மையினர் அந்த ஊரில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறுபான்மையராக இருப்பாங்க. மொழியினால் சிறுபான்மையராக இருப்பாங்க, மதத்தினால சிறுபான்மையராக இருப்பாங்க, இல்லை தொழில்னால சிறுபான்மையராக இருப்பாங்க, இல்லை கல்வினால் சிறுபான்மையராக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறுபான்மையரான கூட்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு உரிய ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுத்து உரிய ஒரு விஷயத்தை நம்ம முன் வச்சு அவங்களுக்கும் சமமான வளர்ச்சி நாட்டு மக்கள் முழுவதும் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு மைனாரிட்டி கமிஷன் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு ப்ரொடெக்ட் அண்ட் அஷ்யூர், ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் அஷ்யூர் த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் த மேட்டர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், ரிலீஜன் அண்ட் கல்ச்சர். ஸோ அவங்களுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணியும் இருக்கும். அதனால தான் எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படி சமத்துவத்தை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யுனைடெட் நேஷன்ஸ் எப்போவுமே நேஷ்னலில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை நீங்கள் பாதுகாக்கணும், அது போலலாம் நிறைய விஷயங்கள் அவங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும் பொழுது அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட்டை அதிகமாக நம்ம பார்க்க முடியுதுங்க. இங்கே சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வளரும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வளராமல் இருக்கும். ஒரு சில மைனாரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க வளரவே மாட்டாங்க. மற்ற சமுதாயம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய மைனாரிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. அப்படி என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நாம் அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. அதே போல் அதே தான் இவங்க இட் இஸ் த ஆஸ்பெக்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் ஸோ ஹாஸ் டு கிவ் கான்ஃபிடன்ஸ் டு மைனாரிட்டிஸ். அதுபோல் ஏதாவது குறைபாடுகள் இருந்து மைனாரிட்டி தாழ்த்தப்பட்டவங்க, அதாவது மைனாரிட்டி சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவில் ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கலன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு முறையில் நாம் அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்து இந்தியா ஏகப்பட்ட growth நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஜிடிபி கணக்கில் 60 ஆண்டு காலமாக நிறைய வளர்ச்சியை நாம் கண்டுக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதில் வறுமை ஒழிக்கிறதும் மனித மேம்பாடுக்கு உரிய ஒரு சில வரையறைகளையும் நம்ம வளர்ந்துருக்கிறோம். லிட்ரஸி, படிப்பு முறைகள், எஜுகேஷன், ஹெல்த்து எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதே போல் எல்லாருமே however not all religious communities and social groups, hence socio-religious communities, அதாவது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா சமுதாய மக்களும் எல்லாருமே அதில் கரெக்டான பயன்பாடுகள் கிடைக்கல. அதில் முக்கியமாக முஸ்லீம்கள் த லார்ஜஸ்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி இந்த கண்ட்ரி. அதாவது 2005 அவங்க எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 13.4% ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம இருக்கிறோம். 13.4%னா 100 பேரில் ஒரு 13 மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. அதாவது 1000 பேரில் 134 மக்கள், 1000 பேரில் 134 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும்போது நம்ம தான் இருப்பதிலேயே பெரிய பெரிய சிறுபான்மையினர். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம சிறுபான்மையராக இருக்க மாட்டோம், நம்ம பெரும்பான்மையராக ஆயிடுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய சிறுபான்மையர் தான் இவங்களுக்கு தான், இந்த முஸ்லீம்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த வளர்ச்சி திட்டங்கள் பயன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பிஹைண்ட் த டேர்ம்ஸ், சீரியஸ்லி லேக்கிங் பிஹைண்ட் த டேர்ம்ஸ், அதாவது எல்லா குறியீடுகள்லையும் மனித மேம்பாடுக்கான குறியீடுகளில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறாங்க. அதே போல் அவங்கள தனிப்பட்டு விட்டதா மக்கள் முஸ்லீம்கள் அதிகமாக உணர்றாங்க. அதன் பிறகு இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிலவரத்தை யாருமே கண்டறிய எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அதனால தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மன்மோகன் சிங் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுக்கணும், அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது போல் விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு இவ்வளோ தனிப்பட்ட மைனாரிட்டி கம்யூனிட்டிக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன் வச்சிருக்கிறாங்கன்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய முஸ்லீம்களுடைய டிஸ்பைட் த நீட் ஆன்லைன் சோஷியோ எக்கனாமிக் எஜுகேஷன் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் SRCs, அதுக்கப்புறம் அதாவது நிறைய சோஷியல் ரிலிஜியஸ் கமிட்டிஸ் இருக்கும் பொழுது மிகப்பெரிய சிறுபான்மையராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மேண்டேட் டு த கமிட்டினா அந்த கமிட்டிக்கு, அதான் இதுதான் நோக்கம். இதுதான் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்லேயே பெரிய சிறுபான்மையினர் முஸ்லீம்கள். ஆனால் அவங்க தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு
ஒன்றா வளராமல் அவங்க மட்டும் அடிபடில் இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் வாழ்ந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் ஏதுன்றதை பார்க்கறதுக்காக தான் நாம் இந்த விஷயத்தை உருவாக்குறோம். அதனால் கரண்ட் எஃபர்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் டேட்டா டு அண்டர்டேக் டேட்டா பேஸ்ட் ரிசர்ச் ஆன் த முஸ்லீம்ஸ் இன் இந்தியா. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. மேண்டேட் ஆஃப் த கமிட்டி, இந்த கமிட்டிக்குடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதான் பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எல்லா வகையான டிபார்ட்மெண்ட்டும் எல்லா செக்ரட்டரியும் இவங்களுக்கு எல்லா வகையான உதவியும் புரிவாங்க. அதே மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஹஸ் பின் லான்ச் பை சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ் டு ப்ரொமோட் தி எக்கனாமிக் சோஷியல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் த மைனாரிட்டிஸ் கமிட்டிஸ் இந்தியா. ஏகப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, ஏகப்பட்ட பாலிசியை வச்சிருக்கிறாங்க, நிறைய டெவலப்மெண்ட் வச்சிருக்கோம். இருந்தாலும் ஹவவர் வைல் த முஸ்லீம்ஸ் ஹவ் நோ டவுட் மேட் சம் விசிபிள் ப்ராக்ரஸ், ஏதோ ஒரு சிறிய வளர்ச்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களுடைய வளர்ச்சி மற்ற சோஷியல் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதே போல் பிரைம் மினிஸ்டர் ஹை லெவல் கமிட்டியில் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த ஜியோ பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வீடியோவில், அதை தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் எந்த மாநிலத்தில், எந்த பகுதியில், எந்த மாவட்டத்தில், எந்த வட்டத்தில் நிறைய முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட புவியியல் விஷயங்கள் என்ன, எங்கே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய சொத்துடைய கணக்கு என்ன, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, அவங்களுடைய சமுதாயம் சார்ந்த பொருளாதார வளர்ப்பு எப்படி இருக்குது, அது அவங்களுடைய அதாவது டெலிவரி கொடுக்குறாங்க, ஒரு தாய் டெலிவரி கொடுக்குறா, ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறான்னு சொல்லி சொன்னால் தாயோடைய இறப்பு வீதம் எவ்வளவு, குழந்தையோட இறப்பு வீதம் எவ்வளவு, அதே போல் அவங்களுடைய பப்ளிக்லேயும் ப்ரைவேட் செக்டார்லேயும் அவங்களுடைய ஜாப்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதாவது ஓபிசின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி கிடையாது, பிசிஎம் கிடையாது, ஓபிசி. அந்த ஓபிசி கணக்கில் அவங்க எப்படி இருக்கிறாங்க போல் எல்லாமே இருக்குது. அப்ரோச் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் 3 அப்ரோச் அண்ட் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தை தான் உலகளாவிய அளவில் அவங்க அதாவது ரொம்ப சிரமத்தை மேற்கொள்கிறாங்க. எதுலன்னு கேட்டால் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு ஐடென்டிட்டி, தன்னுடைய அடையாளத்துக்காக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, மிகப்பெரிய ஒரு வன்மத்தை சந்திக்கக்கூடியது. இஷ்யூஸ் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி, அவங்க சிறுபான்மையாக இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் வரக்கூடிய ஒரு விஷயம். இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஈக்விட்டி, ஈக்குவலாக நடத்த மாட்டாங்க, இவங்களுக்கு தனியாக நடத்துவாங்க, அவங்களுக்கு தனியாக நடத்துவாங்க. இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. இது நம்ம தனித்தனியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இவங்க தனியாக எடுத்து பார்க்கும் பொழுது issues that are common to poor people, issues that are common to all minorities, issues that are specific to Muslims. இப்போ தனியாக பிரிக்கிறாங்க. இவங்க முஸ்லீம் கம்யூனிட்டியை பார்க்கும் பொழுது 3 பிரிக்கலாம். ஒன்று, ஏழைங்க அதிகமாக இருக்கிறாங்க, அதான் முஸ்லீம்ஸ் ஆர் லார்ஜ்லி புவர்னு இவரே சொல்லிட்டார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசலாம், அவ்வளோ ஆணித்தனமான ஸ்டேட்மெண்ட். அதே போல் issues that are common to all minorities, issues that are specific to Muslims. முஸ்லீம்கிற காரணத்துக்காகவே அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு வந்து 3, அதாவது நீட் ஃபார் கம்பேரிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் டிஃபைனிங் சோஷியல் ரிலிஜியஸ் கேட்டகரிஸ். அதாவது ஒப்பிட்டு பார்த்து இந்தியன் சொசைட்டியில் முஸ்லீம் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் caste, religion and regional linguistic differences in economic, social and political spheres in India have a historical basis. அதாவது அவங்களுடைய காலகட்டம் ஆரம்பத்தில் இருந்து வந்திருக்க deeply influenced by the extent socio-economic relationship, some of which persisted for centuries. காலங்காலமாக இது நடந்துட்டு வருது. அதே போல் இங்கே அவங்க ஊறி இருக்கிறாங்க. இப்போது சிஏ என்ஆர்சின்னு என்னென்னோ கொண்டு வராங்க. இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேயே பார்க்கும் பொழுது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக, அதாவது 100 ஆண்டு காலமாக இங்கே நம்ம வாழ்ந்துருக்கிறது இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டே போதும் போல், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இப்போது இது என்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், கிவன் இட்ஸ் மேண்டேட் அண்ட் அட்டானமி, அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய பவரும் அவங்களுடைய தனித்துவம் வாய்ந்த அந்த அட்டானமி பவரை வச்சு இது எல்லா டேட்டாவையும் தேவைப்படக்கூடிய முறையில் இவங்க அட்ரஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இது மேலே இருக்கக்கூடிய டேட்டாலாம் இருக்கு இல்லையா, ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, இருந்தும் ஏன் இவ்வளோ, அதாவது இது ஏன் சொல்ல வரான்னு கேட்டால், ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க, எதனால் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன முறையும் கையாண்டு இவங்களால், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன வேணும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே போல் எக்லெக்டிக் அண்ட் இன்னோவேட்டிவ் இன் இட்ஸ் யூஸ் ஆஃப் டேட்டா, எல்லாமே ரொம்ப டெக்னாலஜி பயன்படுத்தி ரொம்ப அழகிய முறையில் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணணும். அதே போல் எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு பாருங்கள், பிஎஸ்யூஸில் வாங்குறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வாங்குறாங்க, பேங்க்ஸு, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. அதே போல் மெயினாக ரிப்போர்ட்டை பார்க்கும்போது லார்ஜ் ஸ்கேல் சர்வேஸும் இந்தியன் சென்சஸ் டேட்டா வச்சு பண்ணுறாங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் NFHS, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச்,
என்சிஆர்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்போலேருந்தே வருது பாருங்கள் நம்மளை பின்தொடர்ந்து. என்சிஆர்டி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதே போல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லார்கிட்டையும் டேட்டா வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ரெலவெண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் இஸ் a critical basis for effective policy making. ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்குறீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் சென்சஸ்லேருந்து என்னென்ன கிடைக்கும், எல்லா பாப்புலேஷனும் கிடைக்கும். முஸ்லீம்கள் எத்தனை பேர், எஸ்சி எஸ்டி எத்தனை பேர், அத்தனை மைனாரிட்டிஸ் எவ்வளோ, ஹிந்துஸ்கள் எத்தனை பேரும் கிடைக்கும். டேட்டா ஃப்ரம் நேஷனல் சர்வீஸ் NSS1 பார்த்தோம் இல்லையா, 61st ரவுண்ட் ஆஃப் டேட்டா இவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு டேட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் வந்து அதே போல் ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம்ஸில் ஜென்ரல் கேட்டகரி எத்தனை பேர், ஓபிசிஸ் எத்தனை பேர், எஸ்சி எஸ்டின்னு தனத்தாங்களே சொல்லிக்கிறவங்க எத்தனை பேர், இது போல் இருக்குது. அதே போல் பேங்கிங்கும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்பிஐலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்பிஐ டேட்டா, கமிட்டி காட் ஆக்சஸ் டு சம் டேட்டா ஃப்ரம் த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, எல்லார்கிட்டேருந்து இவங்க டேட்டா வாங்குறாங்க. ஸோ எவ்வளவு கரெக்டான ஒரு வழியில் இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி, என்சிஆர்டி, மினிஸ்ட்ரிஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, மாநிலத்துக்கு மாநிலம் எல்லார்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் அதெல்லாம் வாங்கி தான் analytically it may be useful to disaggregate Muslims of SC/ST origin from others. Therefore one can argue of separate category of Muslims who report themselves as இங்கே கொடுத்துருப்பாங்க SC/ST. அதாவது முஸ்லீம்கள் ஒரு சில பேர் தங்களை SC/STன்னு சொல்லி அதோடைய பலன்களுக்காக சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்டேட்டு 2001 பாப்புலேஷன், அதாவது மொத்த இது வந்து 1028.6 மில்லியன்ஸ்னால் இன்ட்டு 10 லட்சம் அப்படின்னு போட்டுக்கலாம். அர்பன் ரூரல் போட்டுக்கலாங்க. SC/ST ஜென்ரல் ஹிந்துஸில். முஸ்லீம்ஸில் பார்க்கும்போது பாப்புலேஷன் இங்கே கணக்கு எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அக்கார்டிங் டு SRC, சோஷியல் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. இப்போ பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் 13.4 மில்லியன். ஓகேங்களா, 13.4னா அந்த நேரத்தில் நம்பர் வந்து 1,34 லட்சம் வருது. 1,34 லட்சம் மக்கள் வந்து மொத்த இந்தியாவில் 2001 வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 1,34 லட்சம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 1990 2000 ஓபிசி பர்சன்டேஜ், 2004-5 இது வந்து இந்த டேட்டா. அதே போல் ஜென்ரல் கம்யூனிட்டி, ஓபிசி கம்யூனிட்டி, அது எல்லாமே கணக்கில் டேட்டாவாக இவங்க கொடுக்குறாங்க. இதோடைய சோர்ஸ் வந்து NSSO வந்து கொடுக்கக்கூடிய டேட்டா. இந்த டேட்டா எங்கேருந்து பார்க்குறோன்னு சொல்லலாம். இத்தனை மக்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, பர்சன்டேஜ் இது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரிலீஜனில் இருக்கக்கூடிய காஸ்ட், முஸ்லீமில் எஸ்சிஸ் எத்தனை பேர், முஸ்லீமில் எஸ்டிஸ் அவங்கள தாங்களே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஓபிசி எத்தனை பேர், அதர்ஸ் எத்தனை பேர், மொத்தமே சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்றதை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த டேட்டாலாம் இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹெல்த்து, மதரசா ரிலேட்டடாக போய் மதரசாவில் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்களை கூப்பிட்ருக்குறாங்க. நிறைய அமைப்புகளை கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கூப்பிட்ருக்குறாங்க. சாப்டர் 6 என்ன சொல்லுது, 7 என்ன சொல்லுதுன்னு எல்லாமே இங்கே க்ளீனாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட நம்மளுடைய முதல் பாகத்தை முடிச்சிருக்கிறோம். அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கருத்துக்குள்ளேயே போக போகிறோம். முஸ்லீம்களுடைய மனநிலைமை, முஸ்லீமுடைய கருத்தை அழகாக படம் பிடிச்சு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சச்சார் கமிட்டியோட 2வது சாப்டர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.